கோபுரம்.tv.com நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்கள். நாம் சித்தர்கள் வாழ்க்கை வரலாறு, சித்தர்களுடைய அற்புதங்களை எல்லாம் நாம் இந்த தொகுப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகும் ஒரு முக்கியமான சித்தர், 11 சித்தர்களில் முக்கியமானவர் இடைக்காடர். இந்த இடைக்காடரை பற்றி சுவையான பல அற்புத லீலைகள் அவரிடம் உண்டு. அவர் நடத்திய லீலைகளில் ஒரு முக்கியமான லீலையை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒரு காலகட்டத்திலே நவக்கிரகங்கள் எல்லாம் தங்களுக்குள் ஏற்பட்டிருந்த ஒரு கருத்து வேற்றுமையின் காரணமாக இந்த உலகத்திலே ஒரு கடுமையான பஞ்சம், ஒரு கடுமையான ஒரு வறட்சி ஏற்படுவதற்கு எந்த இடத்தில் இந்த 9 கோள்களும் அமர்ந்தால் இந்த வறட்சி ஏற்படுமோ அந்த இடத்தை தேர்வு செய்து இந்த 9 நவகிரகங்களும் போய் அந்த இடத்திலே அமர்ந்து விட்டன. அதன் காரணமாக இந்த உலகத்தில் ஒரு கடுமையான வறட்சி, கடுமையான பஞ்சம், எங்கேயுமே மழை கிடையாது, சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது. அதுபோன்ற மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே நமது சித்தரான இடைக்காடர் இந்த வறட்சியிலும் வளரக்கூடிய பயிர்களாக இந்த கள்ளிச்செடி போன்றவர்களை பயிரிட்டு அவர் ஆடு மாடுகளை வளர்த்து வந்தார். இந்த ஆடு மாடுகள் மிகவும் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருந்த நிலையிலே மேலே இருந்த நவகிரகங்கள் கீழே இடைக்காடருடைய ஆசிரமத்தை பார்வையிட்டார்கள். அப்போ பார்க்கும்போது அவர் இந்த வளர்த்த இந்த ஆடு மாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு சுதந்திரமாக ஜாலியாக மேய்ஞ்சின்னு இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எப்படி உலகமே பஞ்சத்தில் இருக்குது, கடுமையான வறட்சி இருக்குது, எப்படி இந்த ஆசிரமம் மட்டும் செழிப்பாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, சரி அதை அவர்த்தையே போய் கேட்போம் அப்படின்னு 9 நவகிரகங்களும் கீழே இறங்கி வந்தன. கீழே இறங்கி வந்தவுடன் அவர்களை பார்த்த இடைக்காடர், ஆஹா என்ன ஒரு ஆச்சரியம், வரக்கூடாதவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள், வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு கூப்பிட்றாரு. இவங்களுக்கு அது எப்படி அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி நவகிரகங்களுக்கு உடனே கேட்குறாங்க, இல்லை உலகமே கடுமையான பஞ்சத்தில் இருக்குது, வறட்சியில் இருக்குது, எப்படி உங்கள் ஆசிரமத்தில் மட்டும் அந்த ஆடு மாடுகள்லாம் செழிப்பாக? உடனே இடைக்காடர் வழிமறித்து, இல்லை நீங்கள் கொஞ்சம் இருங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வளர்த்திருந்த இந்த ஆடு மாடுகளிடமிருந்து அந்த பாலை கறந்து நவகிரகங்களுக்கு கொடுக்குறார். நவகிரகங்கள் அந்த பாலை எல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது என்ன பால் அப்படின்னா, இந்த வறட்சியில் வளரக்கூடிய பயிர் என்ன, கள்ளிச்செடி நல்லா வளரும். இந்த கள்ளிப்பாலை குடித்து இந்த ஆடுகள் மாடுகள் வளர்ந்தன. அப்போது அதுலேருந்து வர பால் என்ன பாலாக இருக்கும், இந்த கள்ளிப்பால் தான். இந்த பாலை சாப்பிட்டதுனால் நவகிரகங்கள் ஒரு மயக்கமாக நிலைக்கு போய் மயக்கம் அடைஞ்சு கீழே விடுறாங்க. அப்போ இடைக்காடர் என்ன செய்கிறார், இந்த உலக நலனுக்காக, இந்த உலக மக்கள் க்ஷேமமாக வாழ வேண்டும் என்பதற்காக நவகிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகம் செழிப்பாக இருக்குமோ அந்தந்த இடத்தில் இந்த மயக்க நிலையை பயன்படுத்தி நவகிரகங்களை அந்தந்த இடத்துல உட்காந்து வச்சிட்டார். அதாவது நவகிரகங்கள் எந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் இந்த உலகம் செழிப்பாக இருக்குமோ அந்த இடத்தை சரியாக கணித்து நமது இடைக்காட்டு சித்தர் அந்த நவகிரகங்களை ஒவ்வொரு அந்த பகுதியிலே அந்தந்த இடத்திலே வைத்து விட்டார். கொஞ்சம் அப்போது இந்த நவகிரகங்கள் இடம் மாறின உடனே, ஏன்னா இந்த உலகத்தை ஆளுவது கிரகங்கள், அவங்களோட கண்ட்ரோல் தான் அது. அப்போது நவகிரகங்கள் இடம் மாறியவுடன் கடுமையான மழை பெய்து உடனே அந்த உலகத்தின் செழிப்பு வளர்ந்து இந்த வறட்சி பறந்தோடியது. அப்போ பார்க்குறாங்க, இவங்களுக்கு அப்போ தான் நினைவு வருது. நினைவு வந்தோடனே அந்த பால் குடித்த மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாங்கல்ல, எழுந்தோடனே பார்க்குறாங்க பயங்கர மழை அப்படின்னு சொல்லும் பொழுது இடைக்காடர் கேட்குறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. உடனே இடைக்காடர் சொல்கிறார், நீங்கள் நவகிரகங்கள் இந்த உலகை ஆளக்கூடியவர்கள், இந்த உலகை கட்டுப்படுத்துபவர்கள், எனவே நீங்கள் தவறு செய்யக்கூடாது. நீங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே இருந்து இந்த உலகத்தை காக்க வேண்டும், இந்த மக்களை காக்க வேண்டும் என்று இடைக்காடர் நவகிரகங்களை கேட்டுக்கொண்டதற்கிணங்க நவகிரகங்களும் மகிழ்ந்து அந்த இடத்திலே தொடர்ந்து இருந்து இந்த உலகை செழிப்பாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள். அதற்கு முக்கியமான சித்தரான நமது இடைக்காடரை நாம் வணங்குவோம், அவரது புகழை பாடுவோம், அவரை போற்றுவோம், அவர் பாதம் பணிவோம். எப்படி உலகம் சுபிக்ஷமாக இருக்கிறதோ அதே போன்று நம் வாழ்விலும் சுபிக்ஷம் பெருகட்டும். வாழ்க வளமுடன். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய
யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.